ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபேஷ ராகவே கேதவே நமஹா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும், கார்த்திகை மாதத்தில் என்னென்னலாம் நம்ம செய்யலாம், கார்த்திகை மாதத்தில் எதெல்லாம் உகந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கார்த்திகை மாத சிறப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. கார்த்திகை மாதத்திற்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குது. இருளை நீக்கி ஒளி தரும் மாதம் கார்த்திகை மாதம். வளமான வாழ்க்கையை தரக்கூடியது கார்த்திகை மாதம். அதே போல் இம்மாதம் முழுவதும் ஆலயம் சென்று வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்க போனால் இந்த கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் விசேஷமானது. அதே போல் திருக்கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷமானது. அது மட்டும் இல்லாது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா திங்கட்கிழமையும் சங்காபிஷேகம் மிகவும் சிறப்பானது. எல்லா சிவாலயங்களிலும் சங்காபிஷேகமானது சிறப்பான முறையில் நடக்கும். சரி, நம்ம அபிஷேகங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அது என்ன சங்காபிஷேகம், 108 சங்காபிஷேகம் பண்ணுறாங்க, 1008 சங்காபிஷேகம்லாம் பண்ணுறாங்களே, இதோடைய மகத்துவம் என்ன? இதோடைய மகத்துவம்னு ஒன்று இருக்குது இந்த சங்காபிஷேகத்துக்கு அப்படின்னு. அதாவது இந்த சங்கு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 முறை வந்துட்டு போகிறது. ஒரு மனிதனுடைய சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் முதல் சங்கு அப்படிங்கிறது குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க இல்லையா, அதான் முதல் சங்கு, குழந்தைக்கு பால் கொடுக்கறது அப்படிங்கிறது. இடைச்சங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் சங்கு ஊதுற பழக்கங்கள் உண்டு. ஒரு காலத்தில், இப்போ இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் இருந்த இடைச்சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைச்சங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அது உங்களுக்கே தெரியும். கடைச்சங்குன்னு என்ன, கடைசியாக ஊதுறது கடைச்சா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த சங்காகப்பட்டது 3 முறை வருகிறது. அப்போ இந்த சங்கு அப்படிங்கும்போது இடம்புரி சங்கு இருக்குது, வலம்புரி சங்கு இருக்குது. இந்த வலம்புரி சங்கு இடம்புரி சங்குனால 108 சங்குனாலையும் 1008 சங்குனாலையும் வில்வ சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா சங்காபிஷேகமானது பண்ணுவாங்க, ஹோமங்கள்லாம் பண்ணி. அதே போல் 108 அந்த தீர்த்தம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தீர்த்தம் அவ்வளோ விசேஷமான தீர்த்தம். ஒவ்வொரு சங்குலையும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரூபாய் காயின், ஒரு தர்பை, ஒரு மா இலை, ஒரு பூ, சந்தன குங்குமம் வைத்து அது முறையாக அது சிவலிங்கம் மாதிரி அடுக்குவாங்க. அழகாக இருக்குது. அதுக்கு பூஜைகள்லாம் செய்து, ஆவாகன பூஜைகள்லாம் செய்து ரொம்ப சிறப்பான முறையில் அந்த சங்காபிஷேகமானது நடைபெறும். அந்த சங்காபிஷேகம் பார்த்தாலோ, அந்த சங்காபிஷேக தீர்த்தம் நமக்கு கிடைச்சாலோ மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு. இதெல்லாம் கார்த்திகை மாதத்தில் மட்டுமே வரக்கூடியது. கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா சோமவாரமுமே விரதம் இருப்பாங்க. சில பேர் கார்த்திகை சோமவார விரதம் இருக்கிறது உண்டு. அந்த சோமவாரம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது, அதி உன்னதமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சிவலிங்கத்திற்கு, நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய சிவலிங்கமாக இருக்கட்டும், நீங்கள் ஆலயத்திற்கு கொண்டு சிவாலயமாக இருக்கட்டும், அந்த சிவாலயத்தில் போய் நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் சிவலிங்கத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகம் செய்து மறிக்கொழுந்தினால் அர்ச்சனை செய்தால் நீங்கள் நினச்சது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பிரசித்தி பெற்றது. நெய்யினால் அபிஷேகம் பண்ணணும், மறிக்கொழுந்தினால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் இந்த கார்த்திகை மாதத்தில். அதுதான் அதில் விசேஷமானது. சரி, இப்போ அந்த கார்த்திகை மாதம்னு நம்ம சொல்கிறோம். விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் கார்த்திகை மாதம். அதே போல் பார்த்தீங்கன்னா இதனால் என்னென்ன சேர்க்கை, மன சேர்க்கை, உடல் சேர்க்கை, கர்ப்பதானம் போன்றதுலாம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். முக்கியமாக கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் கொடுத்தால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மஹத்தி தோஷம் விலகும். அதுதான் இந்த கார்த்திகை மாதத்துடைய மிகச்சிறந்த சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும்? இந்த 30 நாட்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் செல்வாக்கு உயரும். நீங்கள் இருக்கக்கூடிய பணியிடத்தில் உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரும். அதே போல் பார்த்தீங்கன்னா வேலை வியாபாரம் சாதகமான சூழ்நிலை உண்டு. அதே போல் அரசு வழி வேலை முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிட்டும். அதே போல் திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும்போது துணையுடன் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ரிஷபராசிக்கு உண்டு. அதே போல்
ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீண் வம்பு வழக்குகள் வந்து சேரும். ரொம்ப சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும், பேசுகிறது சொல்கிறது. ஏன்னா ஜென்மத்தில் குரு ஒரு சைடு, ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக 8ல் சூரியன் புதன் ஒன்றா இருக்குது. இப்போ இந்த சூரியன் புதன் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஷபத்தை பொறுத்த அளவுக்கு, அதாவது விருச்சக ராசியில் சூரியன் வரக்கூடிய ராசி விருச்சக ராசியில் இருக்கார். அதே புதனோடு சேர்ந்து இருக்கார். புதனோடு சேரும்பொழுது அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சூரிய புதாதி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூரியனும் குருவும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா சமசப்தம யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யோகத்துக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ரிஷபராசி பொறுத்தளவுக்கு மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் சில விஷயங்களில் இருக்கும். அதே போல் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிக நல்ல ஒரு பாராட்டும் நல்ல ஒரு விஷயங்களும் வந்து சேரும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 2ஆம் திருமணம் எதிர்பார்த்துருக்கிறவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சில நல்ல சூழ்நிலைகள்லாம் ஜாதகத்தில் வந்து சேரும். அதே போல் ஒரு சில இடங்களில் இப்போ நீங்கள் வெளியூர் போகிறீங்க, வெளியே இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். வாகனங்களில் விபத்து வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் ரிஷபராசிக்கு உண்டு. ஸோ கொஞ்சம் கவனமாக போகணும், கவனமாக வரணும். மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் அதிகம் உண்டு. ஸோ டைரெக்டாக இல்லாட்டாலும் இன்டைரக்டாக நிறையா பிரச்சனைகள் பண்ணுவாங்க. வேலையில் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏதாவது ஒன்று செய்ய போகிறோன்னு சொன்னால் அதில் 1008 தடங்கல்கள் நிறையா வரும். அப்படி அந்த தடங்கல்கள் வரும்பொழுது ரொம்ப நம்ம இவ்வளோ தூரம் நம்ம செய்கிறோம், ஏன் நமக்கு இந்த கஷ்டங்கள் வருது அப்படின்னு நமக்கே நினைக்க தோணும். அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ ஒரு சில விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. நண்பர்கள் மூலமாகவும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் நண்பர்கள்கிட்ட, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே எதையும் சமாளிக்கும் பக்குவம் உங்ககிட்ட இருக்குது. என்னால் இதை சமாளிக்க முடியும், என்னால் சில விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற சில பக்குவம் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பங்களும் மனவேதனைகளும் இந்த ரிஷபராசிக்கு ஒரு படி அதிகமாக தான் இருக்கே தவிர்த்து இன்னும் குறையலை. இன்னமும் இந்த ரிஷபராசி வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்துலேயும் சரி, இப்போ இந்த கார்த்திகை மாதத்துலேயும் சரி, அந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒன்று வந்தால் ஒரு விஷயம் சக்ஸஸ் பண்ணினா அடுத்த ஒரு விஷயம் நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சில சூழ்நிலையில் இருக்கும். உத்தியோக பணிகளில் அதிக கவனம் வேண்டும். உங்களுடைய கான்சன்ட்ரேட் வேலையில் அதிகமாக இருக்கணும். ஏன்னா எப்போ குறை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கவனத்தோடு தான் ஒவ்வொரு வேலையும் நீங்கள் செய்யணும். அது ரோஹிணி நட்சத்திரம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பணிகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முழு தன்னம்பிக்கையோடு தான் நீங்கள் ஈடுபடுறீங்க. அப்படி ஈடுபடும் போதும் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. வேலையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான சில சூழ்நிலைகள் சமயத்தில் வரதில்லை. சில நேரத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இருக்கிறதில்ல. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் இருக்குது. விவசாய பணிகளில் மந்தமான சூழ்நிலைகள் இருக்கும். விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மந்தமான சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு கோர்ட்டு கேஸ் எடுத்தோன்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதத்துலேயும் கொஞ்சம் நிலுவையில் தான் இருக்குமே தவிர்த்து சரியான ஒரு சூழ்நிலையில் வராது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துட்டோன்னே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சில நேரத்தில் வந்து வீண் வாக்குவாதங்களால் பிரச்சனைகள் வரும். 3வது மனுஷங்களால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஸோ கவனத்தோடு இருக்கிறது நல்லது. மாணவ மாணவிகளுக்கு படிப்பு நல்லாயிருக்கும். புதிய அடுத்த படிப்புக்கான சில விஷயங்களெல்லாம் தேர்ந்தெடுப்பீங்க. அதுக்குண்டான விஷயங்கள்லாம் ஜாதகத்தில் அமோகமாக இருக்கும். அதே போல் பெண்கள் எடுத்துடணும்னு சொன்னால் அவசரப்பட்டு எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காதீங்க. பெண்களை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியில் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காதீங்க. நான் இப்போ இந்த அதுவும் முக்கியமாக இந்த கார்த்திகை மாதத்தில் எந்த விதமான டிசிஷனும் எடுத்துடாதீங்க. ரொம்ப கவனத்தோடு நிதானித்து எந்த ஒரு செயலும் செய்யுங்க. புதிய வேலைகள் வரத்துக்குண்டான வாய்ப்பு பெண்களுக்கு உண்டு. பெண்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். வெளியில் போகிறீங்க வரீங்க இரவு நேரத்தில் ரொம்ப எல்லா நேரங்களிலுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக பெண்கள் இந்த ரிஷபராசியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கிறது நல்லது. களவு போவதற்கு வாய்ப்பு உண்டு. அது ஆஃபீஸ்லேயும் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ கவனமாக இருக்கணும். தீக்காயம் வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. தீக்காயம், சின்ன சின்ன தீக்காயங்கள். ஸோ அதனால் அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப நல்லது. அதே போல் நீர்நிலைகளில் போகிறவங்க ரொம்ப கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் சம்மந்தப்பட்டது கிட்ட வரும், முடிகிற மாதிரி இருக்கும், தடங்களாகும். கிட்ட வரும், முடிகிற மாதிரி இருக்கும், தடங்களாகும். ஆனால் கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவுக்கு முயற்சிகள் பண்ணலாம். குலதெய்வ வழிபாடு நிறைய. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு கோவில் தெரிஞ்சதுன்னா அந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் முக்கியமாக
ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் இந்த நவம்பர் மாதத்தில் 28ஆம் தேதி, 29ஆம் தேதி, 30ஆம் தேதி அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற மனக்குழப்பங்களும் வீண் சஞ்சலங்களும் வீண் விரயங்களும் ஏற்படும். ஸோ கவனத்தோட செயல்பாடு பண்ணுங்கள். நீங்கள் கவனத்தோடு செயல்பாடு பண்ணினா தான் உங்களால் அடுத்த வெற்றியை உங்களால் அடைய முடியும். சரிங்களா? ஏன்னா ரிஷபராசி பொறுத்தளவுக்கு ஜென்மத்தில் குரு, வீண் வம்பு வழக்குகளும் பிரச்சனைகளும் தேடி தேடி வந்துருக்கு. அதனால் எதையும் யோசித்து செய்யுங்க, நிதானித்து செய்யுங்க, பொறுமையோடு செய்யுங்க ரிஷபராசி பொறுத்தளவுக்கு. அப்போ தான் உங்களால் சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சில விஷயத்தில் பொறுமை நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. சரிங்களா? சுபம். பொது பலன்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க பொது பலன்கள். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒத்து போயிடும். சில பேருக்கு 70% ஒத்து போகும். சில பேருக்கு 50% ஒத்து போயிடும் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது, பொது பலன் அப்படிங்கிறது. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ, என்ன தசாபுக்தி நடக்கிறதோ, சில பேருக்கு சூரிய தசை நடக்கும், சில பேருக்கு ராகு தசை நடக்கும், சில பேருக்கு சனி தசை நடக்கும், சில பேருக்கு சுக்கிர தசை நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கோ அதை வைத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும். சில பேர் சொல்லுவாங்க, சுவாமி இப்போ நீங்கள் வந்து இப்போ பலன்கள் சொல்கிறீங்க, அது சில எனக்கு வந்து பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு அது நீங்கள் சொல்கிற மேஷராசி பலன்கள் வந்து எனக்கு பொருந்தலை, இப்போ ஒரு துளாராசிக்கு சொல்கிற பலன்கள் எனக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. பொருந்தாததற்கு காரணம் என்னென்னு உங்களுடைய சுய ஜாதகம், நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து அப்போ நம்ம பார்த்து சொல்லும்போது 100% வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சரியான முறையில் இருக்கும். ஏன்னா தசாபுக்தி இருக்குது, தசாபுக்திலேயே அந்தரம் இருக்குது. அதே போல் எந்தெந்த இப்போ உங்களுக்கு எந்தெந்த கிரகம் நீச்சமாக இருக்குது, எந்தெந்த கிரகம் உச்சமாக இருக்குது, உங்கள் ராசிப்படி எப்படி இருக்கும், எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் நம்ம சொல்ல முடியும். அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்தால்னா எப்படி, நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க 9884530146. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு, மிக சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய எல்லா விஷயம், நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னாலும் கேட்கலாம். சுவாமி என் ஜாதகத்தில் வேலையை பற்றி கேட்கணும், என் ஜாதகத்தில் குழந்தைகளை பற்றி கேட்கணும், என் ஜாதகத்தில் திருமணத்தை பற்றி கேட்கணும், நான் பிஸ்னஸ் பண்ணலாமா, ஷேர் மார்க்கெட்டு, லேண்ட் வாங்கலாமா, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து நீங்கள் கேட்கலாம்.